Mastering time management helps a stress-free and productive life. Yes, this is day 89 of 100 days challenge. என்னோட டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நானே டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நான் சப்ஜெக்ட்ஸை பயங்கரமாக ஸ்கெடியூல் போட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ப்ரொடக்டிவான லைஃப்பை கொடுத்தது. நெக்ஸ்ட் என்னோடய காலேஜ் டைம் பீரியடில் நான் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணலை. அதனால் ஐ காட் ஃபெயிலியர். ஐ நோ தட் நான் அதை லேக் ஆனேன் அப்படின்னு. போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் அதை அப்ளை பண்ணேன். அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஐ காட் பெட்டர் ரிசல்ட். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் லைஃப்பில் கொஞ்ச நாள் நான் அதை விட்டுட்டேன். திரும்ப நான் அதை எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது பெட்டர் ரிசல்ட் எனக்கே கிடச்சிது. சரி, அப்போ ப்ரொடக்டிவ் லைஃப்பை எப்படி நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். டெய்லி 10 மினிட்ஸ் புக் ரீடிங், 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ், 10 மினிட்ஸ் ஆஃப் யோகா அல்லது பேசிக் எக்ஸசைஸ், எனிதிங் யூ கேன் டூ இட். இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் walk 10 to 15 minutes without gadgets. You walk something and you think about the life today, what it happened. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இந்த மாதிரியான ப்ரொடக்டிவ் லைஃப்பையும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மேனேஜ்மெண்ட்டை எப்படி நான் பண்ணணும் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஐயோ என்னால் இப்போ முடிக்க முடியலையே, ஐயோ நான் இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு முன்னாடி when you get into the decision you have to think, இதை நான் இந்த டைம்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்னா you have to start working on it. முடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். முடிக்க முடியலைங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் முடிக்க முடியல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை தான் நீங்கள் திங்க் பண்ணணும். யூ ஷுட் நாட் திங்க் தட் ஐயோ முடியல, ஐயோ என்னால் பண்ண முடியல, சரி விட்டுறலாம். நோ, நெவர் கிவ் அப் ஃபார் எனி திங் விச் யூ cannot do it. ஜஸ்ட் டூ இட் விச் கேன் பி பாசிபிள், விச் மேக் இம்பாசிபிள் ஆல்சோ யூ கேன் மேக் இட் ஆஸ் பாசிபிள். இதை நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி நத்திங் இஸ் இம்பாசிபிள்ங்கிறத நான் ஐ ஆம் பாசிபிளாக மாற்றிருக்கேன். தட் இம்பாசிபிள் மேக் மீ அஸ் ஐ ஆம் பாசிபிள் அண்ட் ஐ ஆம் டூயிங் இட். யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட், யூ வில் கெட் அ பெட்டர் லைஃப். இஃப் யூ ஹாவ் அ சேலஞ்ச் டு attain your goal, just comment it as goal. I will help you with this. Thank you. Stay tuned with Manikandan Rajendran.